Hi friends, welcome to Nila Barbie House channel. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டுடேல இருந்தே நம்ம எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன பசங்களா, ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? சவுண்டே காணோம். யாரும் ரிவிஷன் பண்ணனும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதே ஃபங்க்ஷன்னா ஒரே சவுண்டா இருக்கும். நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் டான்ஸ்ல இருக்கேன், நான் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு. ஆனா படிக்கிறதுல மட்டும் ஒரு சவுண்டே காணோம். ஓகே மேம், டுடே என்ன சப்ஜெக்ட் மேம்? டுடே மேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் நேம் எல்லாருக்கும் தெரியும்ல? எஸ் மேம், தெரியும் மேம். நம்பர் நேம் வெரி ஈஸி மேம். என்ன ஸ்டூடண்ட்ஸ், நிவி மட்டும் தான் இந்த கிளாஸ்ல இருக்காளா? அவ மட்டும் தான் ஆன்சர் பண்றா. ஓகே, ஃபர்ஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தலாமா? நம்பர் நேம் லாஸ்டா பார்க்கலாம். மேம் இன்னைக்கு நம்பர் நேம் பார்க்கலாம் மேம், ப்ளீஸ் மேம். பசங்களா, இன்னைக்கு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்தறலாம். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை. கொஞ்சம் தப்பு பண்றீங்க அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ல. அதனால முதல்ல அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மத்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஹோம்வொர்க் நோட் எடுங்க. நான் கொடுக்கிற சம்மை நோட்ல எழுதுங்க. 1 by 1 போர்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் ஹோம்வொர்க் நோட்ல எழுதணும். நான் லாஸ்டா கிளாஸ் விட்டு போகும்போது எல்லாருக்கும் சைன் பண்ணிட்டு தான் போவேன். யாரும் என்ன எழுதாம ஏமாத்தலான்னு பாக்காதீங்க. எல்லார் நோட்லயும் இந்த சம் இருக்கணும். 1 by 1 போர்ட்ல எழுதணும் சொல்லிட்டேன். மேம் நான் ஹோம்வொர்க் நோட் எடுத்துட்டு வரல மேம், வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் மேம். மேம் நானும் ஹோம்வொர்க் நோட் எடுத்துட்டு வரல மேம். நான் என்ன சொல்லியிருந்தேன், போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி புக்கு கிளாஸ் ஒர்க் வீட்ல இருக்கட்டும், ஹோம்வொர்க் நோட்டை மட்டும் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டீங்க. டைரியிலேயே எடுத்து போட்டேன், இல்ல ஸ்கூல் ஆப்ல இருந்து மெசேஜும் அனுப்பியாச்சு. ஆனா நீங்க ஏன் இப்படி சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னே தெரியல. நாளையில இருந்து ஹோம்வொர்க் நோட்டு கண்டிப்பா இருக்கணும். எல்லா சப்ஜெக்டோட ஹோம்வொர்க் நோட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், ஓகேவா? ரஃப் நோட்டு கூட தேவையில்லை. இனிமே நீங்க ஆனுவல் எக்ஸாம் வர வரையும் ஹோம்வொர்க் நோட்ல தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நாளையில இருந்து ஹோம்வொர்க் நோட்டு கண்டிப்பா எல்லாட்டையும் இருக்கணும். அல்லாட்டா பிரின்சிபல் மேம்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் ரஃப் பேப்பர் தாடி. நான் ஹோம்வொர்க் நோட் எடுத்துட்டு வரல, ரஃப் நோட் எடுத்துட்டு வரலடி. மேம்க்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை அடிப்பாங்கடி. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு ரஃப் பேப்பர் இருந்தா போதும்டி, ப்ளீஸ் டி. ஃபர்ஸ்ட் அடிஷன்ஸ் பார்க்கலாம். அடிஷன்லயே 1 டிஜிட்ல நம்ம ஆட் பண்றது பார்க்கலாம். 2 சம் கொடுத்திருக்கேன். அதுல 2 plus 3 is equal to what? செகண்ட் சம் 5 plus 4 is equal to what? இந்த சம் எல்லாம் ஹோம்வொர்க் நோட்ல எழுதணும். எல்லார் நோட்டையும் நான் செக் பண்ணுவேன். லாஸ்டா சைன் பண்ணிட்டு தான் போவேன். 1 by 1 போர்ட்ல போடுங்க. மத்தவங்க எல்லாம் ஹோம்வொர்க் நோட்ல இந்த சம்ம போட்டிருக்கணும். ஓனா ஆன்சர் பண்ணுங்க. யாரையும் பார்த்து காப்பி பண்ண கூடாது, பேசவும் கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் போடுறதுக்கு ஜாஸ்மின் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சம்ம ஜாஸ்மின் என்ன பண்றீங்க? மேம் லைன்ஸ் போடுறேன் மேம். இது இந்த சம்ம தெரியாதவங்களுக்கு தெரியணுமா? அதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2. அப்ப 2 லைன்ஸ் என்ன பண்ணுங்க, மேல போடுங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல செகண்ட் நம்பர் என்ன இருக்கு? 3 லைன்ஸ் போடுங்க. அப்ப இந்த அடிஷன் பண்ண தெரியாதவங்களுக்கு நல்லா புரியும். ஓ, 2 இருக்கிறதால 2 லைன்ஸ் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் நம்பர் 3 இருக்கிறதால 3 லைன் போட்டிருக்காங்க. இப்ப இந்த 2 லைனையும் ஆட் பண்ணா 5 போட்டிருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரே இதா 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டிருக்கீங்க. இது அவங்களுக்கு புரியாது. 5 லைன்ஸ் போட்டு 5 போட்டிருக்காங்க, இது எப்படி வந்துச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 2னா 2 லைன்ஸ் போடுங்க. செகண்ட் 3ங்கும் போது 3 லைன்ஸ் போடுங்க. இப்ப கரெக்டா போட்டிருக்கீங்க. இப்ப இந்த 2 லைன்ஸையும் ஆட் பண்றோம். 1 2 மேல உள்ள 2 லைன்ஸ் இருக்குல்ல, அது அடுத்த கீழே உள்ள 3 லைன்ஸ். 1 2 3 4 5. அப்ப 2 plus 3 is equal to 5. 5 is the answer. எல்லாரும் நோட்ல எழுதி இருக்கணும். நான் செக் பண்ணுவேன் கண்டிப்பா. இப்ப ஜாஸ்மின் போட்டா ஃபர்ஸ்ட் சம அவருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே. செகண்ட் சம் போடுறதுக்கு எம்னா வந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் 5. அப்ப 5 லைன்ஸ் போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 லைன்ஸ். செகண்ட் நம்பர் என்ன இருக்கு? 4. அப்ப 4 லைன்ஸ் போட்டிருக்காங்க. 1 2 3 4 லைன்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப இத எல்லாத்தையும் கவுண்ட் பண்றாங்க. அதனால என்னன்னா அடிச்சு கவுண்ட் பண்றாங்க. ஓகேவா? நம்மளுக்கு அடிச்சாதான் எல்லா லைன்ஸையும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால அடிச்சு போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப 9. இந்த 2 லைன்ஸையும் நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 9. அப்ப 5 plus 4 is equal to ஆன்சர் என்னது? 9. ஓகே, எல்லாரும் யமுனாவுக்கு கிளாப் பண்ணுங்க. வெரி குட் யமுனா. ஓகே,
சரி, அடுத்தது அடிஷன்லயே 2 டிஜிட் பாத்திரலாம். இந்த சம்ம எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் காப்பி பண்ணிருக்கணும். நோட்டை நான் செக் பண்ணுவேன் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம இப்ப அடிஷன்ல 2 டிஜிட் அடிஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா 223 பிளஸ் 14. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 1 டிஜிட்ல பார்த்தோம். இப்ப 2 டிஜிட்ல பார்க்க போறோம். 23 பிளஸ் 14. இந்த சம்ம போடுறதுக்கு யார் வரா? மோனா வரா. மோனா இந்த சம்ம போடுறா. மத்தவங்க எல்லாம் ஹோம்வொர்க் நோட்ல எழுதுங்க. நீட்டா எழுதிருக்கணும் சொல்லிட்டேன். ஓகே, இப்ப 23 பிளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு என்னங்கிற ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாங்க மோனா வந்து போடுங்க. மேம் ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, அப்ப 3 லைன்ஸ் போட்டுக்கணும். செகண்ட் 4 இருக்கு, அப்ப 4 லைன்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4. நம்ம எப்பொழுதுமே இந்த அடிஷன் பண்ணும்போதோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போதோ பேக் சைடுல இருந்து தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பேக் சைடு நம்பர் என்ன இருக்கு? 3 பிளஸ் 4. அப்ப 3 லைன்ஸ் போட்டா செகண்ட் 4, அப்ப 4 லைன்ஸ் 1 2 3 4. இப்ப இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த 3 லைன்ஸையும் இந்த 4 லைன்ஸையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 7. அப்ப 3 plus 4 is equal to 7. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? மேல 2. அப்ப 2 லைன்ஸ் போட்டிருக்கா. கீழே என்ன இருக்கு? 1. அப்ப இந்த லைன்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 2 3. அப்ப 3. அப்ப 2 plus 1 is equal to 3. இப்ப 23 plus 14 is equal to நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 37. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே 2 டிஜிட் அடிஷன்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். 32 பிளஸ் 16 is equal to ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இது போடுறது நம்ம ரோஸ். இப்ப ஃபர்ஸ்ட் பேக்வர்ட்ல இருந்தே போணும். மேல என்ன இருக்கு? 2. அப்ப 2 லைன்ஸ் போட்டிருக்கா. கீழே என்ன இருக்கு? 6. அப்ப 6 லைன்ஸ் போடுறா. 1 2 3 4 5 6. ஓகே, இப்ப இந்த ரெண்டு லைன்ஸையும் நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8. இப்ப நம்மளுக்கு 2 plus 6 equal to என்ன கிடைச்சிருக்கு? 8. அப்ப 8 is the answer. அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 3. 3 plus 1. அப்ப 3 லைன்ஸ் போட்டிருக்கா. 1 2 3. அடுத்தது கீழ இருக்கு 1. அப்ப இது ரெண்டுலயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 4. 1 2 3 4. அப்ப 32 plus 16 is equal to என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது? 48. 48 is the answer. பசங்களா எல்லாருக்கும் இதே வேல்யூ வருதா? எஸ் மேம், நாங்களும் கரெக்டா போட்டுருக்கோம் மேம். 32 plus 16 is equal to 48 is the answer மேம். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்த்தலாம். இதே வந்து 2 டிஜிட்ல அதே அடிஷன் சம் தான், ஆனா இது கேரி வரும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது போடுறதுக்கு யார் வரா? இல்ல மேமே போடட்டுமா? மேம் நான் போடுறேன் மேம். ஓகே, இந்த சம்ம போடுறதுக்கு நம்ம நிவி வராங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கவனிங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூசனா இருக்கும். இதுவரையும் போட்ட சம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் கேரி பண்றது. இத நீங்க கவனிங்க. நெக்ஸ்ட் சம் நீங்களா ஓனா போடுங்க. ஓகே, நம்மளுக்கு இப்ப அதே மாதிரி தான் 27 plus 15 is equal to என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப பேக்வர்ட்ல இருந்து போடுறோம். மேல என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்ப 7 லைன்ஸ் போட போறோம். கீழே என்ன இருக்கு? 5 லைன்ஸ் இருக்கு. அப்ப 5 லைன்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் 7 லைன்ஸ் போடுமா. 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்ப 7 லைன்ஸ் போட்டிருக்கா. 1 2 3 4 5 6 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நம்பர் 5 லைன்ஸ். அப்ப 1 2 3 4 5. இப்ப 5 லைன்ஸ் போட்டிருக்கா. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு லைன்ஸையும் கவுண்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப நம்ம என்ன 12 இந்த இடத்துல போட்டுற கூடாது. ஓகேவா? அந்த 12ல செகண்ட் டிஜிட் இருக்குல்ல, 2ங்கற டிஜிட், அந்த 2 டிஜிட் பேக்வர்ட்ல இருந்து அந்த 2 தான் நம்ம வந்து இப்ப 7 5க்கு கீழ நம்ம போட போறோம். 2. ஓகே, அப்ப அந்த 1 எங்க பண்ண போறோம்? இங்க 2க்கு மேல கேரி பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 2 3. அப்ப இத ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 7 plus 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்குது. அப்ப செகண்ட் நம்பர் இங்க எழுதிட்டோம். இங்க 1 வந்து கேரி பண்றோம் மேல. இப்ப நமக்கு மேல என்ன இருக்கு? 1, கீழ 2, கீழ இன்னொரு நம்பர் 1 இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் அவ என்ன போட்டிருக்கா? 1 போட்டிருக்கா. 2க்கு 2 லைன்ஸ் போட்டிருக்கா. கீழ இருக்கிற 1க்கு 1 லைன்ஸ் போட்டிருக்கா. இத ஆட் பண்ணும்போது நமக்கு 4 is the answer கிடைக்குது. அப்ப 27 plus
15 is equal to என்ன ஆன்சர் கிடைக்குது 42 is the answer. புரிஞ்சுச்சா பசங்களா? இது கேரி அடிஷன். ஓகேவா? அடிஷன்ல கேரி பண்றது. ஓகேவா? 7 plus 5 is equal to என்ன கிடைக்குது 12 கிடைக்குது. 2 எழுதிட்டோம். கேரியில வந்து 1 போட்டு அதை ரவுண்ட் பண்ணிருங்க, அப்பதான் தெரியும். அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்குது. அப்ப 27 plus 15 is equal to நம்மளுக்கு 42 is the answer. எல்லாரும் காப்பி பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் நீங்களா தான் போட போறீங்க. இந்த சம்ல தான் எல்லாரும் கொஞ்சம் தப்பு பண்றீங்க கேரியில. எல்லாரும் நோட்ல எழுதுங்க, நீட்டா எழுதி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் அப்ப பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சம் போட்ட நிவிக்கு பிக் கிளாப் கொடுத்துருங்க. சூப்பர்மா. அடிஷன்ல கேரி டவுட்டே இல்ல, அவளுக்கு ஈஸியா போட்டா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாத்திரலாம். அதே கேரி அடிஷன்ல நெக்ஸ்ட் சம் 18 plus 14 is equal to என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். இத போடுறதுக்கு நம்ம அனு வராங்க. ஓகே, இப்ப அதே பேக்வர்ட்ல இருந்தா நம்ம கவுண்ட் பண்ண போறோம். மேல என்ன இருக்கு 8 இருக்கு, கீழே 4 இருக்கு. இப்ப நம்ம 8 லைன்ஸ் போட போறோம். 8 லைன்ஸ் போட போறோம். கீழே வந்து எத்தனை லைன்ஸ் போட போறோம்? 4 லைன்ஸ் போட போறோம். 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் போட்டோம். கீழே வந்து என்ன நம்பர் இருக்கு 4. 1 2 3 4. இப்ப இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன 12. 12 போடுமா? என்னமா 21 போட்டு வச்சிருக்க? 12 1 to 12. இப்ப நம்ம எந்த நம்பர் எழுத போறோம்? 8 plus 4க்கு கீழே என்ன நம்பர் எழுத போறோம்? 2 எழுத போறோம். ஓகேவா? பேக்வர்ட் நம்பர், பேக் சைடு உள்ள நம்பர் நம்ம எழுத போறோம் 2. அப்ப முன்னாடி என்ன இருக்கு 1. அப்ப 1 வந்து என்ன போறோம்? கேரியில எழுத போறோம். கேரினா என்ன? மேல 1 போட்டு ரவுண்ட் போட்டு நம்மளுக்கு அது கேரின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த 3 நம்பரை ஆட் பண்ண போறோம். மேல கேரியில என்ன இருக்கு 1, கீழே என்ன இருக்கு 1 1. இப்ப இந்த 3 நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 3. 1 2 3. அப்ப அடிஷன் வித் கேரியில என்னது 18 plus 14 is equal to என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 32 is the answer. எல்லாரும் நோட்ல போட்டீங்களா? இதே ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கா? மேம் இப்ப செக் பண்ண போறேன், எல்லாருக்கும் சைன் பண்ண போறேன். 1 by 1 வந்து சைன் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்க போறோம். அதே சப்ராக்ஷன்ல 1 டிஜிட் பார்க்க போறோம். அதே மாதிரி 2 டிஜிட்லயும் சப்ராக்ஷன் பார்க்க போறோம். இப்ப அடிஷன் புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? அடிஷன்ல 1 டிஜிட் அடிஷனும் புரிஞ்சிருக்கணும், 2 டிஜிட் அடிஷன்லயே புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அடிஷன் வித் கேரியும் புரிஞ்சிச்சா? எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் சம். ஓகேவா? அப்ப சப்ராக்ஷன்ல 1 டிஜிட் பார்க்க போறோம். 7 minus 2 is equal to what? செகண்ட் சம் வந்து 3 minus 1 is equal to what? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. இப்ப நம்ம 7 லைன்ஸ் போட்டுக்கிறோம். முன்னாடி அடிஷன் என்ன பண்றோம்? மேல உள்ள நம்பருக்கும் லைன் போடணும், கீழே உள்ள நம்பருக்கும் லைன் போட போறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? கவுண்ட் பண்ணி ஆன்சர் போடுவோம். ஆனா அதே சப்ராக்ஷன் என்ன பண்ண போறோம்? மேல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு மட்டும் தான் நம்ம லைன் பண்ண போறோம். இந்த சம்ம போடுறதுக்கு யார் வரா? நம்ம பிங்கி வந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்னது? 7 minus 2. அப்ப 7 லைன்ஸ் போட்டுக்கலாம். போடுமா? 7 லைன்ஸ் போடுங்க. தெரியும்ல உங்களுக்கு? எஸ் மேம் தெரியும் மேம், நானே இந்த சம் போடுவேன் மேம், ரொம்ப ஈஸி மேம். ஓகே போடுமா? எல்லாரும் நோட்ல போடுங்க. கீழே போடுமா? மேல தான் எப்படி லைன் போட முடியும்? கீழே தான் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குல்ல, கீழே போடுங்க. 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் போட்டிருக்கீங்க. கீழே 2 லைன்ஸ் போடக்கூடாது. நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 2 தான் டேக் அவே. அந்த 7ல இருந்து 2ங்கிற லைனை நம்ம வந்து எடுக்க போறோம். அப்ப அந்த 7 லைன்ஸ்ல 2 லைன்ஸை வந்து கிராஸ் பண்ணிருங்க. ஓகேவா? பேலன்ஸ் என்ன, நம்ம எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு நம்ம இப்ப கவுண்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5. அப்ப பேலன்ஸ் எத்தனை லைன் இருக்கு? 5. அப்ப 7 minus 2 is equal to என்னது? 5. 5 is the answer. 7 லைன்ஸ் போட்டுக்கிறோம். அந்த 7ல இருந்து 2 லைன்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் உள்ள லைனை கவுண்ட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு 5 கிடைக்குது. 7 minus 2 is equal to 5. ஓகேவா? எல்லாம் எழுதுறீங்களா? எஸ் மேம். ஓகே, செகண்ட் சம் பார்த்தரலாம். செகண்ட் சம் என்னன்னா 3 minus 1. இது ரொம்ப ஈஸி. 3 minus 1 is equal to என்ன ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஆன்சரை பண்றதுக்கு நம்ம ரோஸ் வராங்க.
இப்ப 3 லைன்ஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 3. அப்ப 3 லைன்ஸ் போடலாம். ரோஸ் இதே ஃபர்ஸ்ட் சம் மாதிரிதாமா அதே மாதிரி போடுங்க. எஸ் மேம் நான் போடுறேன் மேம். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நம்பர் 3. அப்ப 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3. என்னமா அது உடனே 2 போடுறீங்க? மத்தவங்களுக்கு புரியணும்ல, லைன்ஸ் போட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தான் தெரியாதவங்களுக்கு தெரியும். ஓகே மேம். 1 2 3 3 லைன்ஸ் போட்டாச்சு. நம்ம எத்தனை லைன்ஸ் அடிக்கணும்? 1. கீழ என்ன நம்பர் இருக்கு 1. அப்ப 1 லைன் அடிச்சாச்சு. பேலன்ஸ் எத்தனை லைன்ஸ் இருக்கு? 1 2. அப்ப 3 minus 1 is equal to 2. இதுதான் சப்ராக்ஷன்லயே 1 டிஜிட்ல நம்ம சப்ராக்ட் பண்ற சம். ஓகேவா? இது ஈஸியா இருக்கும், இதுவும் ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 2 டிஜிட்ல பார்க்கலாம். ஓகே இப்ப சப்ராக்ஷன்ல 2 டிஜிட்ல நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் வந்து 46 minus 23. ஓகேவா? இந்த சம்ம காப்பி பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ஈஸி தான். அதே 1 டிஜிட்ல பண்ண மாதிரி தான் இது 2 டிஜிட்ல பண்றோம். ஓகேவா? அது 1 டிஜிட்ல இருக்கு, இது 2 டிஜிட்ல இருக்கு. மத்தபடி அதே மெத்தட்ல தான் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 6. அப்ப 6 லைன்ஸ் போட்டுருக்கா. 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்ப அந்த 6 லைன்ஸ்ல எத்தனை லைன்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ண போறோம்? 3 லைன்ஸ். அப்ப 1 2 3 லைன்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3. அப்ப 6 minus 3 is equal to என்ன ஆன்சர்? 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 4. அப்ப நம்ம இப்ப 4 லைன்ஸ் போட போறோம். 1 2 3 4 4 லைன்ஸ் போட்டாச்சா? இப்ப 4 லைன்ஸ்ல 2 லைன்ஸ் கிராஸ் பண்ண போறோம். எப்பொழுதுமே நம்ம கிராஸ் பண்ணும்போது பேக்வர்ட் லைன்ஸ்ல இருந்து நம்ம கிராஸ் பண்ணுங்க. 1 2 கிராஸ் பண்ணியாச்சா? இப்ப கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அத பேக் சைடுல இருந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது கவுண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 2. அப்ப 4 minus 2 is equal to 2 is the answer. அப்ப 46 minus 23 is equal to 23 is the answer. ஓகே இதே வந்து சப்ராக்ஷன்ல 2 டிஜிட்ல நம்ம சப்ராக்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அடிஷன் பார்த்தாச்சு, சப்ராக்ஷனும் பார்த்தாச்சு. இப்ப சப்ராக்ஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இதே 2 டிஜிட்ல அடுத்த சம் கொடுக்கறேன். 74 minus 21. ஓகேவா? ஈஸி தான். இந்த சம்மும் அதே மாதிரி தான், ஈஸி தான். அதே மாதிரி தான். இப்ப 4 இருக்குல்ல, 4 லைன்ஸ் போட்டுக்கணும். 4ல இருந்து -1. ஓகேவா? 4 லைன்ஸ் போட்டுட்டு அதுல இருந்து ஒரு லைனை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 7 லைன்ஸ் போட்டுட்டு அந்த 7ல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது 2 லைன்ஸ் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த போடுறா பாருங்க. 1. இந்த சம நானே போடுறேன், யாரும் போட வேணாம், நானே போடுறேன். ஈஸியா தான் இருக்கும், நானே போடுறேன் பாருங்க. 4 லைன்ஸ் போட்டோம். அதுல 4ல இருந்து 1 வந்து கிராஸ் பண்ண போறோம். ஒரு லைன்ஸை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 2 3 கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 7. அப்ப 7 லைன்ஸ் போடுறோம். 1 2 3 4 5 6 7. அப்ப அந்த 7 லைன்ஸ்ல எத்தனை லைன்ஸ் வந்து கிராஸ் பண்ணணும்? 2 லைன்ஸ் கிராஸ் பண்ண போறோம். ஓகே கிராஸ் பண்ணியாச்சு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 2 3 4 5. அப்ப 74 minus 21 is equal to 53 is the answer. எல்லாரும் நோட்ல போட்டீங்களா? இதே நம்பர் வந்திருக்கா உங்களுக்கும்? எஸ் மேம் நாங்களும் கரெக்டா போட்டோம் மேம். வெரி குட் பசங்களா. ஓகே ரொம்ப புரிஞ்சிச்சா? 74 minus 21 is equal to 53. 4 லைன்ஸ் போட்டு அதுல இருந்து 1 கிராஸ் பண்ணும்போது 3 கிடைக்குது. 7 லைன்ஸ் போட்டு 2 லைன்ஸ் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 5 கிடைக்குது. ஓகேவா? இதே அடிஷன்ல 1 டிஜிட் அடிஷன், 2 டிஜிட் அடிஷன், அப்புறம் அடிஷன் வித் கேரி பார்த்துட்டோம். சப்ராக்ஷன்ல 1 டிஜிட் சப்ராக்ஷன், அப்புறம் 2 டிஜிட்லயே சப்ராக்ஷன் பார்த்துட்டோம். இந்த அடிஷன் சப்ராக்ஷன்ல தான் ரொம்ப தப்பு பண்ணீங்க. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சம் வந்து நான் ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் நோட்ல எழுதுங்க. கண்டிப்பா ஹோம்ஒர்க் பினிஷ் பண்ணிட்டு தான் நாளைக்கு வரணும். இப்ப நீங்க சம்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் 1 by 1 வந்து எனக்கு சைன் வாங்கிக்கோங்க. எல்லாரும் நோட்ல இருக்கணும். நான் இப்ப செக் பண்ணி தான் சைன் பண்ண போறேன்.